அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொலியில் நாம் பார்க்க போவது இன்றைய ராசி பலன் தான். இன்று 24/8/2026 திங்கட்கிழமை ஆவணி மாதம் 7ஆம் தேதி வளர்பிறை தூவதசி திதி. இன்று போராட நட்சத்திரம் இரவு 10:16 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். இன்று யோகம் அமிர்த யோகம். இன்று நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மற்றும் 4:45 முதல் 2:45 வரை. மாலை நல்ல நேரம் மாலை 4:45 முதல் 5:45 வரை, பின்பு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்று கிரகங்களின் இருப்ப நிலையை முதலில் பார்க்கலாம். சிம்மத்தில் சூரியன் புதன் கேது, கன்னியில் சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு உச்சமான அமைப்பில் தனித்து இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் இன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாளா இருக்கு. கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலம் உள்ள நல்ல நாளா அமையுது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இன்று புதிதாக ஒரு புது முயற்சி எடுக்கவும், புதிதாக தொழில் தொடங்கவும், வாகன அமைப்புகள் மற்றும் வீடு மனை பத்திரப்பதிவுகள் என்று செய்வதற்கும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற நாளா அமைகிறது. நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாளா அமையுதுங்க. இந்த நாளில் இந்த அமைப்பினால் உங்களுக்கு தாயார் அமைப்புகள், தாயார் வழி சொத்துக்கள், அவர்கள் மூலியமாக நல்ல உறவுகள் மேம்படக்கூடியதாகவும், தாய்மாமன் உறவுகள் நீண்ட நாள் பிரிந்தவர்களுக்கு தாய்மாமன் உறவுகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமையுதுங்க. இன்று உங்கள் மனதில் தோன்றும் ஒரு மாற்றத்தை உடனடியாக செயல்படுத்தாமல் வீட்டில் உள்ளவர்களின் கருத்தையும் கேட்டு செயல்படுவது நல்ல முடிவை தரக்கூடிய நாளா இருக்குங்க. ஒரு வெளிப்படையாக சொல்லப்படாத ஒரு விஷயம் பேசப்படும் சூழல் குடும்பத்தில் வரலாம். சற்று சிந்தித்து செயல்படுவது உறவுகளில் விரிசல்களை தவிர்க்கக்கூடிய நாளா இருக்குமுங்க. பண விஷயத்தில் ஒரே நேரத்தில் 2 தேவைகள் வந்து செலவை பிரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் சமாளிக்கும் வழி கிடைக்கக்கூடிய நாளாகவும், பொருளாதார வரவுகள் இன்று இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. நண்பர் அல்லது சகோதரர் மூலம் கிடைக்கும் ஒரு புதிய தகவல் உங்கள் முயற்சிக்கு துணையாக அமையக்கூடிய நாளா இருக்குதுங்க. இன்று உங்களுடைய கவனம் வெளியில் நடக்கும் விஷயங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசி 7க்கு மற்றும் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும், குடும்பத்திற்கு தேவையான மகிழ்ச்சிக்கு தேவையான ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய நாளாகவும், புதிய முயற்சிகள் இளைய சகோதரர்களும் உங்களுக்கு சாதகமாக சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் மனைவி வழிகளில் இன்று ஆதாயம் இருக்கக்கூடிய நாளாகவும், மற்றும் உங்கள் புத்திரர்கள் மற்றும் இள வயதில் இருப்பவர்களுக்கு தாய்மாமன் உறவுகளில் நன்மை கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. நீங்கள் முன்பு சொன்ன ஒரு வார்த்தை மற்றவர்கள் மீண்டும் எடுத்து பேசக்கூடும். அதனால் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய இடத்தில் ஆதாரத்துடன் தெளிவுடன் பேசுவது நல்லதுங்க. பண வரவில் சிறிய முன்னேற்றம் இருந்தாலும் அதைவிட முக்கியமாக ஒரு நிலுவை தொகை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற திட்டம் உருவாகக்கூடிய நாளா இருக்குதுங்க. உடன் பிறந்தவர் அல்லது நெருங்கிய நண்பருடன் சேர்ந்து செய்யும் ஒரு புதிய முயற்சி வெற்றியை தரக்கூடிய நாளா இருக்குதுங்க. குறுகிய பயணம் இன்று செய்யக்கூடிய அமைப்பாகவும், ஒரு தூரத்தில் இருந்து ஒரு உறவினர் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. விற்பனை அல்லது தகவல் தொடர்பு சார்ந்தவர்களுக்கு இன்று ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவும் மற்றும் 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய நல்ல நாளா அமையுதுங்க. இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி,
மற்றும் கணவன் மனைவி உறவுகள் ஒற்றுமை அதிகரித்து அவர்கள் மூலியமாக ஒரு புதிய பண வரவுகளும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. மற்றும் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் உங்கள் பேச்சில் நிதானமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து திடீர் பொருளாதார வரவும் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க. மற்றும் குடும்ப பொறுப்பு இரண்டு ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா இருக்குதுங்க. வீட்டில் ஒருவருக்கு செய்ய வேண்டிய செலவு வந்தாலும் அது வீண் செலவாக இல்லாத சுப செலவாக இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. உங்கள் பேச்சில் இன்று தாக்கம் அதிகமாக இருப்பதால் வாடிக்கையாளர், மேலதிகாரி அல்லது முக்கியமான நபரிடம் ஒரு விஷயத்தை முன்வைக்க நல்ல சந்தர்ப்பம் கிடைத்து அந்த நீங்க முன்வைக்கக்கூடிய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த கருத்தினால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. பொருள், ஆவணம் அல்லது கணக்கு தொடர்பான ஒரு விஷயம் மீண்டும் உங்கள் கவனத்திற்கு வரக்கூடிய நாளா இருக்குதுங்க. எதிர்காலத்தில் வரக்கூடிய செலவை முன்கூட்டியே கணக்கிட்டு சேமித்து வைப்பது உங்களுக்கு பொருளாதார சேமிப்பை ஏற்படுத்தி அதன் மூலியமாக குடும்பத்திற்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைந்தாலும் உங்கள் ராசியின் ராஜயோக அதிபதி செவ்வாயின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாளா அமையுதுங்க. இதனால் உங்களுக்கு மனதில் புத்துணர்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் தூரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல செய்தியும் இன்று வரக்கூடிய நாளா அமையுதுங்க. மற்றும் இந்த சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணக்கடன் அமைப்புகள் இன்றைக்கு வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வீடு மனை அமைப்புகள் நீங்கள் ஒரு எதிர்பார்த்த செய்திகள் இன்று உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாகவும் அது சம்பந்தமான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமை மட்டும் அல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி கையாள்கிறீர்கள் என்பதும் கவனிக்கப்படக்கூடிய நாளா இருக்குங்க. பண வரவை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் பெரிய மாற்றம் இல்லாமல் விட்டாலும் ஒரு சிறிய அளவுக்கு பொருளாதார வரவு ஏற்பட்டு உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க. வருமானத்தை மேம்படுவதற்கான ஒரு புதிய வழி தென்படக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் உங்கள் முடிவை முதலில் எதிர்த்த ஒருவர் பின்னர் அதை புரிந்து கொள்ளும் நிலை உருவாகக்கூடிய நாளா இருக்குதுங்க. உடல் சோர்வு இருந்தாலும் வழக்கமான வேகத்தை குறைத்து ஓய்வு எடுத்துக் கொள்வது உடல் நலத்திற்கு நல்லதுங்க. ராசிக்காரர்களே, உங்கள் ராசியில் சூரியன், கேது, புதன் என்ற 3 கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் எல்லாவற்றையும் பகிராமல் இருப்பது உங்களுக்கு இன்று நல்ல பலனை தரக்கூடிய நாளா இருக்குமுங்க. தேவையில்லாத விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. பொறுத்தவரை வேலை அமைப்புகள் எந்த மாற்றமும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல நிம்மதியை தரக்கூடிய அமைப்பாகவும் உயர் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குமுங்க. படிப்பு, பயிற்சி, ஆலோசனை அல்லது புதிய துறையை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கக்கூடிய நாளாகவும் இது சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குமுங்க. பண விஷயத்தை பொறுத்தவரை புதிய உருவாக்குவதை விட பழைய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதே இன்று பொருளாதார வரவு தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. ராசி நேயர்களே, ராசியில் சுக்கிரன் அமர்ந்தும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் வளர்பிறையுடன் அமர்ந்து திக்பலத்துடன் இருக்கக்கூடிய நல்ல நாளா உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் சுக்கிரன் ராசியில் இருக்கும் கிரக நிலையால் உங்களுக்கு நல்ல அறிமுகங்கள் ஏற்பட்டும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கும் கூடிய நாளாகவும் இருக்குமுங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் வாகன அமைப்புகள், வீடு அமைப்புகளின் நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. தாயார் சுகமும் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சுபகாரியத்திற்கு ஏற்ற நாளாகவும் இருக்குமுங்க. நீங்கள் ஒரு சுப காரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் அமையுதுங்க. நண்பர்கள், தொழில் தொடர்புகள் மற்றும் எதிர்கால லாபம் சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் பெறக்கூடிய அமைப்புகளில் இன்று சில சாதகமான செயல்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த
ஒருவரே ஒருவரை ஒரு புதிய வாய்ப்பை அறிமுகப்படுத்தக்கூடிய நாளா இருக்குமுங்க. அந்த அறிமுகத்தினால் உங்களுக்கு பொருளாதார வரவும் தொழில் ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க. வேலை செய்யும் இடத்துல தனியாக செய்வதை விட சரியான நபர்களுடன் இணைந்து செயல்பட்டால் இப்படிய நாளா இருக்குதுங்க. பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அதை உடனே செலவழிக்காமல் சேமிப்பாக மாற்றுவது நல்லதுங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருள் அல்லது செய்ய நினைத்த ஒரு செலவு தொடர்பாக இன்று ஒரு முக்கிய முடிவை நீங்க எடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. உங்கள் நண்பர் ஒருவரின் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றம் உங்களுக்கு புதிய எண்ணத்தையும் புதிய உந்தலையும் அதன் மூலியமாக ஒரு நல்ல தாக்கத்தையும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து மற்றும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து சந்திரமங்கல யோகம் இன்று முழுதாக செயல்படக்கூடிய நாளா உங்களுக்கு அமையுதுங்க. இந்த யோகத்தினால் உடல் ஆரோக்கியம், புதிதாக வீட்டிற்கு தேவையான சமையல் உபகரணங்கள் வாங்கக்கூடிய நாளாகும், உடல் பயிற்சி சாதனங்கள் சிலருக்கு வாங்கக்கூடிய நாளாகவும் அமையுங்க. ஒரு சிலருக்கு தந்தை வழி பூர்வீக சொத்துக்களில் இருந்த வெள்ளங்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமான செயல்கள் நடக்கக்கூடிய நாளா அமையுதுங்க. இன்று வேலை மற்றும் பொறுப்பு சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுடைய நிலைப்பாடு மிக முக்கியமாக கவனிக்கப்படுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் செய்து வந்த ஒரு பணிக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டு நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய நாளாகவும் இன்று அமையுங்க. மேல் அதிகாரியுடன் பேசும்போது உங்கள் திறமையை நிரூபிப்பதை விட ஏற்கனவே செய்த சாதனைகளை எடுத்து காட்டுவது உங்கள் மீது நம்பிக்கையை காட்டக்கூடிய நாளா அமையுங்க. வீட்டில் உங்களுடைய நேரத்தை எதிர்பார்க்கும் ஒருவர் இருப்பதால் வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையே சம நிலை தேவைப்படக்கூடிய நாளா இருக்குமுங்க. வீட்டிற்கும் நேரம் ஒதுக்குவது குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நாளா இருக்குமுங்க. பண வரவு தொழில் சார்ந்த முயற்சியுடன் தொடர்புடையதாக இருக்கும் நபர்களை இன்று நீங்கள் புதிதாக சந்திக்கக்கூடிய நாளா அமையுங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு சாதகமான செயல்கள் செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. நீங்கள் இன்று புதிதாக ஒரு பொறுப்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அது ஆரம்பத்தில் உங்களுக்கு சற்று சிரமமாக இருந்தாலும் பிற்பகுதிக்கு மேல் அதன் மூலியமாக உங்களுக்கு சாதகமான அமைப்புகளும் பாராட்டும் பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க. ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. இந்த அமைப்பினால் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய நாளாகும். இந்த நாள் ஆரம்பத்தில் இருந்தே புதிய சிந்தனைகள், புதிய அறிமுகங்கள், புதிதாக நீண்ட காலமா உங்களை சந்திக்காத இருந்த ஒரு நண்பர்கள், பங்குதாரர்கள் உங்களை சந்திக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. மற்றும் இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒரு நீண்ட தூர ஒரு பயணத்துக்கு திட்டமிட்டு அதன் மூலியமாக சில ஆதாயங்கள் மற்றும் தொடர்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குங்க. மற்றும் இன்று உங்களுக்கு வழக்கமான விஷயங்களை தாண்டி தொலைதூர வாய்ப்புகள், உயர் கல்வி அல்லது சட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. அதாவது ஒரு நீண்ட காலமாக ஒரு ஒரு சிவில் வழக்கோ அல்லது ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு பஞ்சாயத்தோ நிலுவையில் இருந்ததென்றால் அது சம்பந்தமாக இன்று நீங்கள் அவர்களை நேரில் சென்று சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒருவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் உங்கள் பழைய எண்ணத்தை மாற்றக்கூடிய நாளாகவும் அந்த யோசனை நன்றாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. தொழிலில் உடனடி முடிவை எதிர்பார்க்காமல் நீண்ட கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்துவது நல்லதுங்க. நான் பணம் தொடர்பாக வெளியில தெரியாத ஒரு செலவு உருவாக வாய்ப்புள்ளதால செலவு செய்வதை திட்டமிட்டு செலவு செய்வது சேமிப்பு மேலும் உயர்த்தக்கூடிய நாளாகும். சிறு விரயங்களை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையுங்க.
குடும்பத்துல மூத்தவர் ஒருவருடைய அணுகும் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய நாளாகவும், அந்த மூத்தவர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. இன்று உடல்நிலையை பொறுத்தவரை எந்த பாதிப்பும் இல்லாமல் நன்றா இருக்கக்கூடிய நாளுங்க. ஒரு சிலருக்கு காலில் இருந்த பிரச்சனை கூட இன்று சரியாக கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உணவு விஷயத்துல நேரம் தவறாமை கடைபிடிப்பது நல்லதுங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளா இன்று உங்களுக்கு தொடங்குதுங்க. இந்த சந்திரனால் உங்களுக்கு நல்ல ஒரு உடல்நிலை முன்னேற்றமும், தெளிந்த சிந்தனையும், நல்ல ஆலோசனைகளையும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மனைவி மற்றும் கணவன் அமைப்புகள் நல்ல அந்யோன்யத்துடன் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இன்று உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. நீண்ட காலமாக தொழில் அமைப்புகள்ல உங்களுக்கு லாபம் தராத இருந்த உங்கள் பங்குதாரர்கள் இன்று அது சம்பந்தமான ஒரு நல்ல செய்தியுடன் உங்களை வந்து சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இன்று உங்களுக்கு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாம நல்ல ஒரு உடல்நிலையும் சீரான அமைப்பில் இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு காலை 10 மணிக்கு மேல சிறு சிறு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விலகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மற்றும் தொழில் தொடர்பான ஒப்பந்தம், வாடிக்கையாளர் பேச்சு அல்லது புதிய கூட்டணி பற்றி சிந்திக்க இது நல்ல நாளாகவும், அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குதுங்க. கடந்த காலத்துல உங்களை ஏமாற்றி அனுபவம் காரணமாக ஒரு வாய்ப்பை முழுமையாக நம்பாமல் தீர விசாரித்து அதை நம்புவது நல்லதுங்க. ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்ச குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நாளா இன்று உங்களுக்கு தொடங்குதுங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்களுக்கு ஒரு தொலைதூர பயணத்திற்கு திட்டமிடல் கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இந்த சந்திரனால் உங்களுக்கு ஒரு சிறு விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அந்த விரயம் தாயார் அமைப்புகளுக்கு, தாயார் நீண்ட காலமாக நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா அந்த தாயார் சந்திக்கவும், அந்த தாயாருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குமுங்க. அன்றாட வாழ்க்கையில ஒழுங்கை மீண்டும் கொண்டு வர வேண்டிய நாளா இருக்குதுங்க. இதனால உங்கள் உடல் நலம் நலம் பெறக்கூடிய நாளாகவும் இருக்குமுங்க. வேலை நேரம், உணவு அல்லது தூக்கம் போன்றவற்றில் நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் இதை சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்வது உங்கள் உடல்நல ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. பணியிடத்தில் சிறிய தவறு கூட பின்னர் பெரிய சிரமமாக தோன்றலாங்க. அதனால எந்த ஒரு சிறிய தவறுக்கும் இடம் கொடுக்காமல் உங்கள் பணிகளை மேற்கொள்வது இன்று நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க. மற்றும் கணக்குகளை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதுக்கு உறுதி கொடுப்பது, அதை தவிர நல்லதுங்க. ஒருவருடைய வேலையை நீங்க தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குங்க. அந்த தற்காலிகமாக ஏற்றினாலும் அதையும் சீரு சிறப்புடன் செய்து பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இதனால் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒருவருக்கு உங்கள் உதவி தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அவர் உங்களை நாடி அவருக்கு நீங்கள் உதவக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. கடன் நிலுவையில் இருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான இந்த நிலுவை பாக்கி வசூலாக கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தொழில் செய்பவர்களுக்கு என்று எந்த கனவுகள் நன்றாக இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. உடல்நிலை கும்பராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு பார்க்கக்கூடிய நல்ல நாளா அமையுதுங்க. இந்த பார்வையினர்களின் மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதரவும் அன்பும் கிட்டக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. நீண்ட காலமாக மூத்த சகோதர சகோதரிகளை சந்திக்காத இருப்பவர்களுக்கு இன்று அவர்களை சந்திக்க கூடியதாகவும், அவர்கள் மூலியமாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. தொழில்நுட்பம் இது போன்ற அமைப்புகள் பணிபுரிவர்களுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்குதுங்க. சந்திரன் நிலை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பலனை எதிர்பாராத
எதிர்பார்ப்பை அதிகரிக்கும் நிலையில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு நீண்ட காலமாக ஏதாவது ஒரு பொருள் அமைப்புகளையோ கடன் அமைப்புகளையோ எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு இன்று அதுக்கு கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. காதல் அல்லது குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் திடீரென ஒரு முடிவு எடுக்காமல் அவர்களுடைய கருத்தையும் கேட்டு புரிந்து கொண்டு முடிவு எடுப்பது நல்லதுங்க. இன்று ஒரு வழக்கமான பாதையை விட்டு சற்று மாறி முயற்சி செய்தால் எதிர்பாராத பலன் கிடைக்கக்கூடிய நாளா இன்று இருக்குதுங்க. மீன ராசினர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய நல்ல நாளா அமையுதுங்க. இதனால் தாயாரின் உடல்நிலை, தாயார் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இது சம்பந்தமான நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குங்க. இன்று உங்களின் உடல்நிலையும் தாயாரின் உடல்நிலையும் நீங்கள் அக்கறை செலுத்தக்கூடிய நாளா இருக்குதுங்க. மற்றும் நீண்ட நாட்களாக உங்களின் இளைய சகோதர சகோதரிகளை நீங்க சந்திக்க வேண்டும் நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அவர்கள் உங்களை வந்து சந்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த சந்திப்பு திடீர் சந்திப்பாகவும் அந்த சந்திப்பு மூலியமாக உங்களுக்கு நல்ல செய்தியும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிற காரணத்தினால தொழில்ல நல்ல முன்னேற்றமாகவும் அந்த தொழிலுக்கு உதவிகரமாக புதிய நண்பர்கள், பங்குதாரர்கள் இன்று அறிமுகமாகக்கூடிய நாட்களாகவும் இருக்குதுங்க. ஒரு விஷயத்தை மீண்டும் எடுத்து செயல்படுத்த வேண்டிய, அதாவது நீண்ட காலமாக நீங்கள் முடக்கி வச்சிருந்த ஒரு விஷயத்தை எடுத்து மீண்டும் செயல்படுத்தக்கூடிய நிலை வரக்கூடிய நாளா இருக்குதுங்க. குடும்பத்துல ஒருவரின் எதிர்பார்ப்பு உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொள்ள செய்யக்கூடிய நாளா இருக்குதுங்க. சுக்கிரன் மற்றும் சனியின் தொடர்பு காரணமாக வீட்டு செலவு, பராமரிப்பு அல்லது வசதி தொடர்பான ஒரு முடிவை இன்று நீங்க யோசிச்சு எடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. பொறுத்தவரை தேவையான செலவுக்கு வரவு இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. உடல்நிலையை பொறுத்தவரை எந்த பாதிப்பும் இல்லாமல் உடல்நிலை நன்றாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க.